Hi, welcome to Kashi Infotech Company. நம்ம இந்த வீடியோல வந்து full stack web development project வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த வீடியோல என்ன ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போறோம்னா library management system project வந்து பார்க்க போறோம். அதோட sample image வந்து நான் கொடுத்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து admin and normal user ரெண்டு பேர் இருப்பாங்க. இப்போ admin login பண்ணா என்ன பண்ணலாம்னா ஒரு book வந்து ஆட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், delete பண்ணலாம் சரியா. and இதே normal user login பண்ணாங்கன்னா அந்த என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது அது எங்க இருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் normal user login பண்ணா தெரியும் சரியா. இந்த ப்ராஜெக்ட் எப்படி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ full stack web development ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பேசிக்கா லாங்குவேஜ்லாம் இருக்குல்ல அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா HTML. ஓகே, HTML னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க சரியா. இது வந்து browserல உங்களுக்கு விசிபிள் ஆகுது இல்லையா, அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட், இமேஜ், வீடியோ, ஆடியோ இதெல்லாமே ஆட் பண்றதுக்கு இந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரியா. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா CSS, cascading style sheets னு சொல்லுவாங்க சரியா. இது browserல ஒரு டெக்ஸ்ட் கலர் இருக்கு, பேக்ரவுண்ட் கலர்ஸ் இருக்குது, ஓகே, அனிமேஷன்ஸ் இருக்கு, அது எல்லாமே இந்த லாங்குவேஜ் வந்து மூலமா பண்றாங்க, CSS மூலமா வந்து பண்றாங்க சரியா. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா வந்து JavaScript. ஓகே, இந்த JavaScript மூலமா என்ன பண்ணனும்னா இது browserல பாத்தீங்கன்னா அந்த வேலிடேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நிறைய டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், பட்டன் பிரஸ் பண்ணுவீங்க, இப்போ நம்ம டைப் பண்ணா மிஸ் பண்ணிட்டோம், இப்போ அந்த JavaScript தான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அந்த வேலிடேஷன்ஸ்லாம் பண்றதுக்கு, அலர்ட் பாப்அப்லாம் வரைக்கிறது எல்லாத்துக்கும் இந்த JavaScript லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரியா. இந்த மூணு லாங்குவேஜும் browserக்கு வந்து தெரியும் சரியா. browser தெரிஞ்ச மூணு லாங்குவேஜ், அது எந்த browser இருந்தாலும் சரி, Chrome இருந்தாலும் சரி, Edge இருந்தாலும் சரி, Firefox இருந்தாலும் எல்லா browserக்கும் என்னதுன்னா அந்த மூணு லாங்குவேஜும் தெரியும். இந்த மூணு லாங்குவேஜும் தெரிஞ்சா தான் browser ஆக்சுவலா. HTML, CSS, JavaScript சரியா. அண்ட் ஃபோர்த்தா ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து லாங்குவேஜ் கிடையாது, ஒரு ஃப்ரேம் ஒர்க் சரியா. பூட்ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணோம்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து இப்போ இந்த மூணு லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க, டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க சரியா. இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது மூலமாக ரொம்ப ஸ்டைலாகவும் இருக்கும். நம்ம அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சீக்கிரமாக அவுட்புட் வந்து நம்ம எடுத்துடலாம் சரியா. அந்த பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணோமா இப்போ ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை. நெக்ஸ்ட் வந்து இவங்க எல்லாருமே எங்களோட கம்பெனியில் வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் ப்ராஜெக்ட் பண்ணி பேசிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோட ஃபுல் லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க்கை வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டோட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க சரியா. ஃபர்ஸ்ட் வந்து PHP லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா. PHPன்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க சரியா. இது வந்து ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சர்வர் சைடில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பேக் எண்ட்ல யூஸ் பண்ணுறது இது. நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா SQL. இந்த SQL ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க சரியா. இது வந்து ஒரு டேட்டா பேஸில் ரைட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். இது ஆக்சுவலாக கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது எந்தெந்த டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து MySQL, MS SQL, Oracle, அந்த மாதிரி எல்லா டேட்டாபேஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாஃப்ட்வேர் XAmpன்றது சரியா. இங்கே எல்லாமே எல்லா சர்வர்ஸுமே வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து இருக்கும் சரியா. நம்ம தனித்தனியாக டவுன்லோட் பண்ணுவோம், அப்போல்லாம் பண்ணாமல் என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த சாஃப்ட்வேருக்குள்ளாரே நிறைய சர்வர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க சரியா. அப்போ மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா Apacheன்ற ஒரு வெப் சர்வர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் சரியா. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓகே, இன்பில்டாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே, ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணால் மட்டும் போதும், இல்லை நம்ம தனியாக டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ரன் பண்ணணும். அதெல்லாம் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர்லேயே கொடுத்துட்றாங்க. ஓகே, அது ஜஸ்ட் மோஸ்ட் ஃபேமஸ் சாஃப்ட்வேர். ஓகே, எக்ஸாம் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதே எக்ஸாம்பிள்குள்ளார டேட்டாபேஸும் கொடுத்துட்றாங்க. ஓகே, என்ன டேட்டாபேஸ்னா MySQL டேட்டாபேஸ். ஓகே, இப்போ இந்த டேட்டாபேஸை ரைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த SQLன்ற அந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம் சரியா. அந்த அப்பாச்சியில் என்ன பண்ணுவோம்னா வந்து அப்பாச்சி வெப் சர்வரில் வந்து PHP ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே தான் வச்சிருப்போம் சரியா. HD docsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு PHP ஃபைல்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். அந்த PHP மூலமாக நம்ம ரைட் பண்ணுவோம் இல்லையா, அந்த லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் வச்சிருப்போம் சரி. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் யார் உங்களுக்கு வந்து பண்ணி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷி CEO நம்மளோட வெங்கட் சார் மைக்ரோசாஃப்ட்ல MVP அவார்டு வந்து வாங்கியிருக்காரு சரியா. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. நீங்க எங்கிட்ட ப்ராஜெக்ட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக எங்கிட்ட ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம். எங்களோட கம்பெனி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மதுரவாயில வந்து இருக்குது. எங்ககிட்ட இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு சரியா. நீங்க கேட்குற ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் சரியா. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து பார்க்கலாம் வாங்க சரியா. ஃபர்ஸ்ட் வந்து யூசர் மாடல் யூஸ் பண்ணுறேங்க சரியா. இந்த இடத்துல யூசர் ஆட் பண்ணுறதுக்காக சரியா, ஏன்னா யூசர் இருந்தால் தானே லாகின் பண்ண முடியும் அதுக்காக. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அத்தன்டிகேஷன். ஓகே, அந்த ஆக்சுவலாக லாகின் மாடல் யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக தான் அட்மின் லாகின் பண்ணுவாங்க, நார்மல் யூஸரும் லாகின் பண்ணுவாங்க சரியா. சரி, அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா புக் மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சரியா. இப்போ அட்மினாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, புக்கை ஆட் பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க, டிலீட் பண்ணுவாங்க. இதுவே நார்மல் யூஸராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அது என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நார்மல் யூஸர் லாகின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டோட UI ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நாங்கள் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல்
கோர்ஸும் இன்டர்ன்ஷிப்பும் ப்ரொவைட் வந்து நம்ம பண்ணுறோம். சரியா, உங்களே படிக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கான லிங்க்ஸை வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி, மெயில் ஐடி, அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.